அச்சச்சோ என்ன வெயில் அடிக்குது தெரியுமா? செம்ம வெயிலுங்க, தாங்கவே முடியல. என்னதான் ஏசியில் வந்தாலும் சரி செம்ம வெயில். அங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா எப்போமாவது வெளியில் போகிறோம்னா அப்போ ஏசி காரு, ஒர்க் பண்ணுற இடமும் ஏசி, இப்படியே இருந்து பழகிட்டு இந்த வெயிலில் வரோம் முடியவே இல்லை. அதை விட விடுங்க, 2 பூரி காலையில் ஆர்டர் பண்ணேங்க. ஏன்னா பூரி தான் நம்ம செய்கிறதில்ல, சரி ஒரு பூரி சாப்பிட்லாமேன்னு ஆர்டர் பண்ணேன். ஒரு பூரி தாங்க சாப்பிட்டேன். பூரிக்கு இங்கேயும் போல் இங்கேயே நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் இந்த அசிடிட்டிக்குள்ளே ஒரு ஒரு இது இருந்தது, ஒரு பவுடர் மாதிரி, அதை தண்ணியில் கலக்கி குடித்தேன். குடிச்சிட்டு வெயில் தாங்க முடியல. மதுரை எப்படி இருக்குமோ தெரில. இப்போ வர வழியில் விருத்தாச்சலம் தாண்டி ஏதோ பார்வதி பவன் ஒரு ஹோட்டல், அங்கே வந்தேன். ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னு ஒரே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் அது குடிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கோம். அவ்வளோதான். செம்ம வெயில். இதே மாதிரி வெயில் மதுரையிலையும் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணமெல்லாம் களை கட்டிடும். வேறு ஒரு 2 முக்கியமான 2-3 பேரை போய் பார்க்க வேண்டியிருக்கு. சுத்தமாக அசைய விட முடியாது, அதுக்குள்ளே உடம்பு முடியாமல் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஏதோ பார்வதி பாருங்க எப்படி செம்ம வெயில். இன்னைக்கு வேற காணும் பொங்கலா, எல்லாம் நிறையா ரஷ் இருக்குது, செம்ம ரஷ்ஷு. ஹைவேஸில் எல்லாமே நிறைய இடத்துல போலீஸ் அதெல்லாம் நின்றுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு. கடவுளை வேண்டிகிட்ருக்கேன், மதுரையில் நல்லா மழை பெய்யணும், வெயில் அடிக்கக்கூடாதுன்ட்டு. அப்போது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இல்லைன்னா போகிற போக்கில் மதுரை வந்துடுவேன்னு நினைக்கிறேன். மதியானம் லஞ்சே மதுரையில் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மதுரையிலேருந்து வீடியோ போடலாம். டேக் கேர், பை பாய்.